பாரதம் என் உதிரம் தானடி. மதுரையில கடந்த 2 நாட்களாக இந்துக்கள் மதுரைக்குள்ள நுழைவதற்கு தடை. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குதா? நம்ம சொந்த நாட்டுல, நம்ம மாநிலத்துல, நம்ம மாநில மக்களே, தமிழர்களே மதுரைக்குள்ள நுழையக்கூடாது என்று திராவிட மாடல் திமுக அரசு தடை விதித்திருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எதனால இந்த தடை அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றம் மலை அறுபடை வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய முதல் அறுபடை வீடாக நம்முடைய இந்து கடவுள் திராவிட மாடல் சில நபர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை முருகன் தமிழ் கடவுள். சரி, இந்து கடவுள் தமிழ் கடவுள் எல்லாமே ஒன்றுதான். நம்ம தமிழ் கடவுள் முருகன் அவர்களை சென்று பார்ப்பதற்கு நேற்றும் இன்றும் அனுமதி மறுக்கப்படுகிறது. என்ன காரணம்? சில பேர் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. பல ஆயிரம் வருடங்களாக நம்முடைய அறுபடை வீடுகளில் முதல் அறுபடை வீடாக இருக்கக்கூடிய இந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. சிக்கந்தர் மலை என்றால் என்ன, ஏன் அந்த பெயர் வந்தது? சிக்கந்தர் ஷா என்கின்ற ஒரு நபர் மதுரைக்கு அங்கு நடந்த ஒரு போரின் போது உதவுவதற்காக வந்த ஒரு நபர் ஏமாற்றி சூழ்ச்சி செய்து மதுரையை கைப்பற்றி அதன் பிறகு திருப்பாண்டியன் என்கின்ற நம்முடைய மன்னர் ஒரு நபர் விஜயநகர பேரரசின் துணையோடு மீண்டும் அந்த சிக்கந்தர் சுல்தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிக்கந்தர் மலை இல்ல, சிக்கந்தர் சுல்தான் ஷா மலை, அந்த நபரை திருப்பரங்குன்றத்திலே பதுங்கி இருந்த நபரை கொன்று அந்த நபருடைய நம்மை அடிமைப்படுத்திய பல இந்துக்களை கொலை செய்து மதுரையை தன்னுடைய சூழ்ச்சியால் கைப்பற்றிய ஒரு நபர் அதன் பிறகு நடந்த போரில் அந்த திருப்பரங்குன்றம் மலையிலே சென்று பதுங்கி இருந்த பொழுது கொல்லப்பட்டு அங்கு அந்த நபருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அதை இஸ்லாமியர்கள் சில பிரிவினர் சிக்கந்தர் மலை என்று சொல்லி அங்கே ஒரு தர்காவை உருவாக்கிறது. தர்கா என்று சொன்னால் நினைவாலயம், அதை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதாங்க விஷயம். ஆனால் இந்துக்களுடைய பெருந்தன்மையின் காரணமாக, இந்துக்களுடைய சகிப்புத்தன்மையின் காரணமாக, சரி நீங்க அதை செய்யறீங்களா, ரைட் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோடு இத்தனை வருடங்களாக விட்டிருந்தனர். ஆனால் தொடர்ந்து அங்கு பல இடங்களிலிருந்து முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் பலர் அங்கே வந்து கொண்டே இருந்த அந்த நேரத்தில் திடீரென்று இந்த வருடம் அங்கே நாங்கள் ஆடை பலி கொடுப்போம், கோழியை பலி கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லி புனிதம் வாய்ந்த சிவபெருமான் அமைந்திருக்கிற, முருகப்பெருமான் அமைந்திருக்கிற, பெருமாள் அமைந்திருக்கிற பல்வேறு நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவர்கள் நான் பலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அசைவ உணவை எடுத்து செல்வேன் என்றெல்லாம் சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கினார்கள். காவல்துறை இதை கண்டுகொள்ளவில்லை. ஏற்கனவே அங்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற தீபத்தூணில கார்த்திகை தீபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அதை தடுத்து நிறுத்தி அதை ஏற்றக்கூடாது என்று இஸ்லாமியர்கள் சொன்னதன் காரணத்தினால கோர்ட்டு உத்தரவு போட்டும் கூட, நீதிமன்றங்கள் இதற்கான உத்தரவை பிறப்பித்தும் கூட தமிழக அரசு இதுவரையிலும் இதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. நமக்கு முழு அதிகாரம், முழு உரிமை இருந்தும் கூட இது மறுக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இஸ்லாமியருடைய மனம் புண்பட்டு விடும் என்கிற காரணத்தினால. இப்ப சமீபத்தில் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் எல்லாம் அங்க போயிட்டு நாங்க அசைவ உணவு எடுத்துட்டு போறோம்னு சொல்லி அவ்வளவு பிரச்சனை செஞ்ச போது கூட காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது. அவர்களை கைது செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய நம்முடைய உரிமையை, இந்துக்களுடைய உரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, இது எங்களுடைய மலை, இது சட்ட ரீதியாக நீதிமன்ற உத்தரவின்படி இது இந்துக்களுக்கு சொந்தமானது என்று நாம் சொல்லியும் நம்மை அங்கே அனுமதிக்க மறுக்கிறது திராவிட மாடல் திமுக அரசு. இது மதவாதம். ஒரு மதத்திற்கு ஆதரவாக இந்த திமுக அரசு செயல்பட்டு எப்படி சிக்கந்தர் ஷா என்கின்ற ஒரு நபர், ஒரு சுல்தான், ஒரு துருக்கியர் நம்மை அடிமைப்படுத்தினானோ அதைவிட மோசமான முறையில் இன்று திராவிட மாடல் திமுக அரசு நம் இந்துக்களை அடிமைப்படுத்துகிறது. இதுதான் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடுங்கதை. திராவிட மாடல் திமுக அரசு இந்துக்களை நசுக்க பார்க்கிறது. திராவிட மாடல் திமுக அரசு ஓட்டுக்காக, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்காக அவர்கள் பின்னே செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கைகட்டி
அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் வேடிக்கை பார்க்கக்கூடிய காவல்துறை நாம் நம் உரிமையை கேட்டால் நம்மை அடக்கியாள நினைக்கிறது. இது பாசிச மதவாத திமுக அரசு வீழட்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.